டேய் உங்க அக்கா வர்ற மாதிரி இருக்கு. போய் பாம்பாட்டி பாம்பை எடுத்து விட சொல்றா. சரி மச்சான். போடா. இவ்வளவு நேரம் உட்கார வச்சுட்டு எங்கயா போன? கொஞ்சம் பொரியா, உனக்கு வேணா இன்னும் 10 ரூபா வாங்கிக்கயா. நான் வெளியில போறேயா, இதை வச்சு 4 குடும்பம் பொழைச்சுக்கிட்டு இருக்கு. இத்துண்டு பாம்பு வச்சுட்டு பெருசா என்ன கொடுத்த 30 ரூபா எப்படியா? இது இத்துண்டு பாம்பாயா? இத்துண்டு பாம்பா இது பாரியா? 10 ரூபா வாங்கியா. ஒரு போயா பாம்பு விடியா. வாங்கியா. விடியா வேணாயா. விடியா. வேணாயா போயா. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும். இந்த சினிமாவுல கடைசி நேரத்துல வந்து கதாநாயகியை காப்பாத்தி பிக்கப் பண்ற மாதிரி நான் இந்த பல்ல புடுங்கின பாம்பை புடிச்சு இவளை பிக்கப் பண்றேன் பார். இது எங்க குலதெய்வத்தோட குட்டி. இது இப்ப நான் புடிச்சிட்டு போய் முட்டையும் பாலும் வைக்க போறேன்னு. இந்த பாம்பை நான் இப்ப கையால பிடிக்க போறேன். ஐயோ, நீங்க பாம்பை கையாலே பிடிப்பீங்களா? ஆமா. வேண்டாம் தம்பி, பாம்பை கையில பிடிச்சீங்கன்னா உயிருக்கு ஆபத்து. அட போயா கண்ணாடி. கிண்டி தெரியுமாயா கிண்டி? அங்க பாம்பு பண்ணை இருக்க பாத்திருக்கியா? அதுல யுத்தத்த சோடு ராஜநாகம்யா. அத இந்த தோல்ல 4 இந்த தோல்ல 4 தூக்கி போட்டு வித்த காட்டியிருக்கையா. இது எனக்கு கொசுரு. அப்ப குயிக்கு. குயிக்குன்னா சீக்கிரமா பொடிங்க. நான் என்ன சொல்லல, பாம்பு சொன்னேன். பாம்பையா? அஹை 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 ஹை ஹை கச்சா புச்சா கா 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 கோபா. என்னடா மச்சான் வா மச்சான். மச்சான் நான் போடா. வா மச்சான். போடா. இவனே ஐடியாவை கொடுத்து கெடுத்துருவோம் போல இருக்கு. ஆபுச்சா தோடா. என்னங்க இது? பேட்டரிக்கு சார்ஜ் ஏத்திக்கிறான். ஆபுச்சா. ஓஹோ, வேலை கட்ட ஆரம்பிச்சிட்டானா? அதுக்கு முத நம்ம போய் பிடிச்சிடலாம். அட என்னையா இவ்வளவு பேர் இருந்து பெரிய நாக்கலாம்பூச்சி மாதிரியா இருக்கு? ஒரு மாதிரி அவன் கத்துறான். டேய் வேணா, அது விஷ பாம்பு. ஒரே கொத்த கொத்தி போடு, மரியாதை ஓடி போயிரு. எங்களுக்கு தெரியாது. 25 ரூபா கொடுத்து பாம்பு செட்டப் பண்ணி பல்ல புடிங்கி உங்க காதல டெவலப் பண்ணிருக்கீங்களா? உங்க காதல ஜவ்வாக்குறேன் பாருங்க. ஏய் இதெல்லாம் யாரு கூட சொன்னது? அது ஒட்டு கேட்டேன். ஒட்டு கேட்டியா? மாமா கையாலே பிடிப்பாரு. போங்க. அவர் என்ன கையால பிடிக்கிறது? நான் விரல்லே பிடிக்கிறேன் பாரு. பாம்பு வாயை தைச்சிருக்குன்னு சொன்னானுங்க. இப்ப கடிக்குது. என்ன பாம்பு கடிக்குது? பாம்பு கடிச்சிருச்சா? ஏய் லூசு. என்ன மச்சான்? ஏய் என்னடா பாம்பு கடிக்குது? நம்ம செட்டப் பண்ண பாம்பை பாம்பாட்டிக்காரன் எடுத்துட்டு போயிட்டா மச்சான். அப்ப இது இது ஒரிஜினல் பாம்பு. அட இது ஏன்டா முன்னாடியே சொல்ல? நீங்க சொல்ல விட்டீங்க. இப்ப மட்டும் ஏன்டா சொல்ற? ஒண்ணு கடிச்சிருக்குன்னு பாம்பு. ஒண்ணு கடிச்சிருக்குன்னு. டேய் அவர் அப்படியே ஆஸ்பத்திரிக்கு போடா. நம்ம ஜாதகத்துல சுக்கிரன் உச்சம். நம்மள கடிக்குமா அது? அது கருணாயி அதை கடிச்சிருச்சு. நீ வா. என்ன நடக்குது? இதுதான் சந்திர கிரகணம். அப்படின்னா பாம்பு சந்திரனை கவ்வுது. எது பாம்பு? அப்படி ஒரு ஓரமா போய் மறைஞ்சிருந்து ஒத்த கண்ணுல பாரு. எது பாம்பு எது சந்திரன் எப்படி கவ்வுதுன்னு தெரியும். ஏய், தஞ்சாவூர்ல எல்லாம் ரேடியோ ஸ்டேஷன் இல்லடி. ஓ, ஏய் உனக்கு யாராவது இப்படி இருக்காங்களாடி? மாணிக்கம் தம்பியை போய் பார்ப்போம். அவர் சொல்றபடி நம்ம கேட்போம். பாட்டு ஒரு வார்த்தை சொன்னா நல்லா இருக்கும். சொல்றது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எதுவும் செஞ்சிடக்கூடாது பாருங்க. மாணிக்கம் தம்பி, மாணிக்கம்
மழை பெஞ்ச மறுநாள் பண்ணையில உழ போறது நம்ம வழக்கம். இப்ப என்ன செய்யணும்னு நீங்க தான் சொல்லணும் தம்பி. சரிண்ணே, நீங்க எல்லாரும் நாளை காலையில ஏர் கலைப்பட இங்க வந்துருங்க. மத்தெல்லாம் காலைல பேசிக்கலாம். சரி, அப்ப நாங்க வரோம் தம்பி. வாங்க போலாம். மாணிக்கம், நீ ஐயாட்ட பேசுறத பேசிக்கிட்டு நாங்க எங்க பாட்டு போய் விட ஆரம்பிச்சிடறோம். நாம அப்படி உழுவ போயிட்டோம்னா மாணிக்கம் பேசுறது எடுபடாம இல்ல போயிடும். சரிப்பா, பேச்சுவார்த்தை தொங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா மண்ணு காஞ்சில போயிடா. ஐயா, எனக்கு என்னமோ இதெல்லாம் சக்கரை வியாதி வந்தவன் ஜிலேபி திங்க ஆசைப்பட்ட மாதிரி தெரியுதுங்க. நம்ம விதி அவ்வளவுதான் சொல்லிவிட்டு ஒழுங்கா வேலைக்கு போறதான் நல்லதுன்னு படுது. நீங்க சும்மா இருங்கய்யா. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாணிக்க முயற்சி பண்ணா இந்த மண்ணை பொண்ணாக்க முடியுங்கிறதுல சந்தேகமே இல்லையா? மாணிக்கத்துக்கு வழி விடுங்க. என்னன்னு கேட்கட்டும். ஐயா கும்பிடுறனுங்க. மாணிக்கம் தாசில்தாரு. கும்பிடுறேங்க. ஐயா இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க? நிலவரி வசூல் பண்றதுக்காக மிராசு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். பட்டாலாம் யார் பேர் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன், உங்க எல்லார் பேர்ல தான் இருக்கு. அப்புறம் ஏன் அங்க வசூல் பண்ண போறீங்க? தம்பி, இது மிராசு வீட்டு விவகாரம். 2 ஓட்டு மட்டுமே இருக்கிற மிராசு வீடு உங்களுக்கு முக்கியமா, இல்ல 2000 ஓட்டுக்கு மேல இருக்கிற இந்த கிராம மக்கள் உங்களுக்கு முக்கியமா? இந்த வருஷம் வரிப்பணத்தை நாங்களே கொடுத்துறோம். இந்தாங்க. ரசீத இவங்க எல்லார் பேர்லயும் போடு. வெண்மேகமே ஓடும் வெண்மேகமே, வெண்மேகமே ஓடும் வெண்மேகமே, எங்கள் மண் மீதிலே தினம் பொன் பூக்கவே மழை நீர் தந்த என் தெய்வமே. ஓ வெண்மேகமே. ஊருக்கு சோறு தரும் விவசாயி கைகளில் உரிமை வேகம் வந்தது. ஏற்கொண்டு பாடுபடும் ஏழைகளின் வீட்டை இன்பங்கள் தேடி வந்தது. வாழ்க்கையை அடகு வைத்து அடிமைப்பட்டு நாங்கள் வாழ்ந்தோம் பல காலமே. வானத்தின் சிவப்பில் எங்கள் ஏழை மக்கள் வடித்த ரத்தம்தான் பெரும்பாகமே. அந்த விதி என்பதை சிலர் சதி என்பதை நாம் உடைத்தோமே. இனி இன்பம் பொதுவாகுமே. வெண்மேகமே. நேர நேர முடிச்சு நாத்து நடு ஒண்ணே நையாண்டி ஒய்யார கண்ணே தூரத்து ஓரங்கட்டும் தூங்க மூடி கிழவா சுருக்காட்டம் முன்னாலே நிவா.
நாட்டுக்கு உரமாகணும். நாளைய சந்ததிகள் சிந்தனைக்குள் புகுந்து நம்பிக்கை வழிகாட்டணும். சாமிக்கும் பசியார பொங்கல் வைக்கும் அரிசியை பூமியே தருகின்றது. பூமிக்கு நன்றி சொல்ல மழை வடிவில் அந்த சாமியும் வருகின்றது. இந்த உலகெங்குமே தினம் உழைக்கும் இனம் இனி ஒன்றாகும் நாள் ஒன்று உருவாகுமே. வெண்மேகமே ஓடும் வெண்மேகமே எங்கள் மண் மீதிலே தினம் பொன் பூக்கவே மழை நீர் தந்த என் தெய்வமே. அண்ணே, நம்ம மனசு போலவே விளைச்சல் அமோகமா இருக்கு. தம்பி, இவ்வளவு நாளா ரொம்ப பொறுமையா இருந்தாரு. ஆனா இப்ப என்ன செய்ய போறாரோன்னு தான் பயமா இருக்கு. அண்ணே, நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டாம். நாளை காலை இங்க வருவோம். அம்மன் கோயிலுக்கு பொங்கல் வச்சுட்டு அறுவடைய பண்றோம். நம்ம உழைப்புக்கு என்ன கூலியோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மத்ததெல்லாம் அவர் கொடுத்துருவோம். சரி. சரிதானுங்களே? சரிதாங்க. வாங்க.